வணக்கம். இன்றைக்கி தீபாவளி அதுமா எல்லார் வீட்டிலையுமே ஏதாவது ஒரு கேக் சொந்தமாக செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த ப்ரௌனி கேக் செஞ்சு காணிக்க போகிறேன். ப்ரௌனி எல்லாத்துக்குமே பிடிக்கும். எஸ்பெஷலி இந்த சாக்லேட் லவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வெளியே வாங்கணுமா நம்ம 35 வெள்ளியிலேருந்து 60 வெள்ளி வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் அது மேலே என்ன மாதிரிலாம் சோறா செய்கிறாங்க, என்னென்னலாம் டெக்கரேட் பண்ணுறாங்க, என்ன நட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. இதை எப்படி தீபாவளிக்கு நம்ம வீட்டில் சொந்தமாக செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறேன். இப்போது நான் உங்களுக்கு காணிச்ச படம் எல்லாமே நான் என்னோடய கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்தது. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி இந்த மாதிரி கொதிச்சிக்கிட்டு இருக்கிற தண்ணியை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு டபுள் பாயில் செய்வோம் இல்லையா, சாக்லேட் மேலே வச்சுட்டு. ஸோ இந்த 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 பானைக்கு உள்ளுக்கு விழுந்துடாமல் ஒரு மேலே ஒரு மங்கு வச்சு, அதுக்கு மேலே நான் இன்றைக்கி டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை மேலே வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை அந்த சாக்லேட் கூட போட்டு கலந்து வச்சிட வேண்டிதான். வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஒன்றும் செய்வேனா விட்டுட்டு நம்ம மாவு சலிக்கிறதுலேருந்து அடுத்த ஸ்டெப்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்குவோம். உப்பு ஒரு பிஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ப்ரௌன் சுகரோடு ஆட் பண்ணிட்டேன். கோதுமை மாவு கூட பேக்கிங் பவுடரையும் போட்டு வச்சுட்டேன். இது பட்டர் ஆயில். நார்மலி ப்ரௌனிஸ்க்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை செய்கிறீங்கன்னா, ப்ரௌனிஸ் தீபாவளி அன்னைக்கு மட்டும் செய்கிறீங்கன்னா ப்ளீஸ் இதை தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். வெனிலா எசன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஏன் இதெல்லாம் இருக்குதுன்னா, நான் கேக் ஆர்டர் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதெல்லாமே நான் முடிய வாங்கி வச்சுக்குவேன். ஓகே, இப்போ 2 முட்டையை, இது ஏ சைஸ். இந்த முட்டையை நார்மலாக நம்ம முட்டை பொரிக்கிறதுக்கு அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சும்மா அந்த முட்டையோட வடிவம் மட்டும் காணாமல் போகிற அளவுக்கு அடிச்சுட்டு ரொம்ப நேரம் பீட் பண்ணாதீங்க. இதுவே ப்ரௌனி கெடுட்டாக ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு ப்ரௌன் சுகரையும் ஒரு பிஞ்ச் உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் பீட் பண்ணாதீங்க சிஸ்டர்ஸ். இது நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் ரெக்கார்டிங் எடுக்கிறதுனால நான் ரொம்ப வேகமாக அடிக்கிற மாதிரி இருக்குது. இது நான் மொல்லமாக தான் கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். வீடியோ லெங்க்த்தாக போயிடுன்றதுக்காக ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் உங்கள்கிட்ட காணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் பாருங்கள். நம்ம கொதிக்க வைக்கல, சும்மா கொதிக்கிற சுடு தண்ணியில் நம்ம சாக்லேட்டை போட்டு வச்சோம். அது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு இல்லை ஸ்பைடுலா யூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு ட்ராப்ஸ் மிச்சம் விடாமல் வலித்து இந்த மிக்சரில் போட்டுட்டு நம்ம திருப்பியும் ஒன்றா கலந்து விட ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா பிகினர்ஸ் இந்த ப்ரௌனி செஞ்சாங்கன்னா வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கை நிப்பாட்டிட்டு ஒரிஜினலாக நான் எப்படி பீட் பண்ணுறேன்னு காணிக்கிறேன் பாருங்கள். ப்ரௌனிஸ் ரொம்ப மஞ்சவாக செஞ்சால் தான் நம்ம எதிர்பார்க்குற கேக் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா செய்ய ஆரம்பிக்கிறவங்க சொதப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம ஜாமான்லாம் வாங்கி போட்டு செய்கிறோம், வேஸ்ட்டாக போயிடும் காசு. பாருங்கள், ரொம்ப அப்படியே மஞ்சவாக தான் கலந்து விடணும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால் இந்த விஸ்கி யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு மேலே நம்ம ஸ்பைடுலா இல்லை வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்பூனும் பாய்க்கலாம். நான் ஏன் இந்த வடித்தட்டு உங்ககிட்ட காணிக்கிறேன்னா, இது வீட்டில் இருக்கிற சாதாரண வடித்தட்டு. இதை யூஸ் பண்ணி கூட நம்ம மாவை சலிக்கலாம். ஓகே, அதனால தான் நான் இதை காணிக்கிறேன் உங்ககிட்ட. இதுலேயே மாவும் கொக்கோ பவுடரையும் போட்டு பேக்கிங் பவுடரையும் போட்டுட்டு நம்ம சலித்து மாவோட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆயிலையும் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இது எனக்கு பழக்கம் செஞ்சு பழக்கம்னால நான் கணக்கான அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். அப்படி பழக்கம் இல்லாதவங்க ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸும் அப்படி தான். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணலாம், வாசனைக்காக தானே.
இப்போ மாவை எல்லாத்தையும் கொட்டிட்டு பிகினர்ஸ் வந்து கலர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் வச்சு போட்டு கிளறிக்கோங்க. இதில் என்னன்னா முட்டை வந்து ரொம்ப நேரம் அடிக்கக்கூடாது. இதில் முட்டை இருக்குது இல்லையா, அந்த முட்டையை ரொம்ப நேரம் அடிச்சிட்டோமா அது கெம்பாங்காயிரும். கெம்பாங்காயிட்டால் நம்மளோட அந்த கடைசி எண்டிங் ஸ்டேஜ் வந்து அழகாக இல்லாமல் போயிடும். ஸோ அவ்வளோதான். இதில் எந்த விதமான ப்ரொஃபஷனல் எத்திக்கும் இல்லை. உங்களுக்கு எப்படி லாவகமாக வருதோ அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒன்றோடு ஒன்று எது திட்டாக இல்லாமல் அது வந்து சாக்லேட்டோட கலந்துருக்கணும். அவ்வளோதான். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு ஓகே, நான் வந்து ஏற்கனவே இந்த வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இதே அளவில் உள்ள வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஆனால் எந்த டெக்கரேஷனும் பண்ணாமல் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு இதை ஏன் நான் இந்த மாதிரி செஞ்சு காணிக்கிறேன்னா, கண்டிப்பாக தீபாவளினா ஏதாவது ஒரு கேக் வாங்கி வைக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம சொந்தமாக செஞ்சு வைக்கணும்னு தான் நினைப்போம். வர்றவங்க அதை சாப்பிடணும், பாராட்டுக்கு நம்ம கிடைக்கணும். இது தான் நம்மளோட மெயின் கான்செப்டாக இருக்கும் தீபாவளி அன்னைக்கு. ஸோ நீங்கள் இதை எப்படியெல்லாம் செய்யலான்னு தான் உங்களுக்கு நான் இப்போ டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி வேணாலும் செய்யலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ வீட்டில், அப்படி இல்லை உங்களால் வாங்கி செய்ய முடியும்னா நீங்கள் நட்ஸோ நுட்டேலாவோ நான் என்னென்னலாம் போட்டு உங்களுக்கு செஞ்சு காணிச்சிருக்கேன்னு ஒவ்வொரு இதுலேயும் நான் காணிக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இது பாருங்கள், இந்த ட்ரே வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் ப்ரௌனிஸ். ஓகே, நான் வந்து ஆரம்பத்தில் வெறும் ட்ரே மட்டும் வச்சுருந்தேன். அப்புறம் சரிப்பட்டு வரல, எனக்கு கட்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நான் இந்த மாதிரி கட்டரோடு சேர்த்து வாங்கிட்டேன். இதோட விலை எவ்வளோன்னு நான் மறந்துட்டேங்க, கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த கட்டரை யூஸ் பண்ணி செய்யலாம். அப்படி இல்லாதவங்க சாதாரண இது வந்து 8க்கு 8 ப்ரௌனியோட பேன். இதில் வந்து நீங்கள் ப்ரௌனியை அப்படியே ஊற்றிடுங்க. மேலே வந்து பேக்கிங் பேப்பர் போட மறந்துடாதீங்க. கீழே எண்ணெயோ இல்லை பட்டரோ தடவிட்டு பேக்கிங் பேப்பர் அளவாக வெட்டி போட்டுக்கோங்க. கையில் எடுக்கிற அளவுக்கு வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுடலாம். இது வந்து ரொம்ப தின்னான ஒரு உங்களுக்கு லேயர் தான் கிடைக்கும். இது வந்து கெம்பாங்காய் வரும்போது ப்ரௌனி வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. அப்படியே ஒரு ஸ்லைஸ் எடுத்து முழுசாக வாயில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து 4 மூலைக்கும் நம்ம அழகாக அனுப்பி விடணும். ஓகே, இது வந்து ஈவனாக ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் இப்படி பரப்பி விடுங்க. இல்லைன்னா ஒரு இடத்துல பெருசாகவும் ஒரு இடத்துல சின்னதாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு கட்டர் இல்லாதவங்க அப்படியே இதை கொண்டு போய்ட்டு பேக் பண்ணுங்கள். என்கிட்ட கட்டர் இருக்கிறதுனால நான் கட்டரை இது மேலே வந்து அழகாக வைக்க போகிறேன். இந்த ப்ரௌனி வந்து சின்ன குடும்பத்துக்கு ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு, உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டில் உள்ள இப்போ 11க்கு 11 சைஸில் உள்ள ப்ரௌனி செஞ்சு காணிக்கிறேன்னா என்கிட்ட சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் செஞ்சு காணிக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே பேக் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து இதுக்கு மேலே வந்து நட்ஸோ இந்த ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸோ ஏதாவது ஒன்று போட்டு அதுக்கு மேலே சாக்லேட் போட்டு சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி தான் என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாமே என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் இப்படி செஞ்சு கொடுத்து அவங்கள எல்லாத்தையும் வந்து இதுக்கு அடிமையாக்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் வந்து பேக்கரி ஷாப்பில் கிடைக்கும். இல்லை சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற ஆல்மண்ட்ஸை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அது தோலை எடுத்துகிட்டு நீங்களே ஸ்லைஸாக வெட்டி கூட இது மேலே வந்து வைக்கலாம். இந்த சோறா நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அப்படி வைக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னுக்கு நான் நிறைய சோறா செஞ்சு காணிச்சிருப்பேன். அந்த மாதிரி வைக்கலாம். எனக்கு இந்த மாதிரி அதிகமாக போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போது இதாக கீழே உள்ள ட்ரேயில் வச்சுட்டு அவனில் கீப்பாஸ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஃபேன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கீழே உள்ள நெருப்பு வச்சுட்டு 170 டிகிரியில் 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம். எனக்கு வந்து 40 நிமிஷம் ஆச்சு. 40 நிமிஷத்துக்கு அப்புறமா அவன் வந்து சவுண்டு கொடுத்தோன்னே 5 நிமிஷம் அந்த ட்ரேயை அந்த அவன்லேருந்து வெளியாக்காதீங்க. அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டுதான்னு பாருங்கள். ஒட்டலைன்னா கேக் ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம்தான் இதை நம்ம ட்ரே விட்டு அந்த அவனை விட்டு இதை வெளியாக்கணும். இப்போ வந்து இந்த ப்ரௌனி கட்டுற சூடாக இருக்கும் போதே வெளியாக்கணும். கை சூடும் பார்த்தே வெளியாக்குங்க. முடிஞ்சால் க்ளவ் போட்டுக்கோங்க. க்ளவ் போட்டோமா சூடாக இருக்கிற அந்த ப்ரௌனி மேலே க்ளவ் படும். அப்புறம் மேலே உள்ள அந்த நட்ஸுலாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சூடு தாங்குங்க. ஒரு நாள் தான் நான் பரவாயில்ல, சூடு தாங்கிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக அந்த கட்டரை வந்து லேசாக கொஞ்சம் ஆட்டி நம்ம வெளியே எடுத்துட்டோமா
அது அப்படியே வந்துடும் வெளியே. இதுக்கு மேலே நீங்கள் உடனே வந்து சோறா செய்யாதீங்க. அதாவது நான் வந்து இன்றைக்கி நுட்டேலா தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து சுட சுட இருக்கும் போதே சோறா செஞ்சிடாதீங்க. நீங்கள் நாளைக்கு காலையில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ராத்திரியே பேக் பண்ணி வச்சுட்டு காலையில் கொஞ்சம் வெள்ளனையாக எழுந்திருச்சு அதுக்கு மேலே நம்ம சோறா செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு டேபிளில் கொண்டு போய் வைக்கலாம். இப்போ பாருங்கள், கட்டரை யூஸ் பண்ணனால எல்லாம் ஒரே சம அளவில் இருக்கும். கட்டர் இல்லாதவங்க கவலையே இல்லை. வீட்டில் யூஸ் பண்ணுற கத்தி இருக்கு இல்லையா, அந்த கத்தியை சுடு தண்ணியில் வந்து நனைய வச்சுட்டு ஒவ்வொரு தடவை நீங்கள் வெட்டும் போதும் சுடு தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு துண்டில் தொடச்சிட்டு ஒரு கட் பண்ணுங்கள். அப்புறம் 2வது கட் பண்ணும்போதும் சுடு தண்ணியில் நனைச்சிட்டு துண்டில் தொடச்சிட்டு இன்னொரு கட் பண்ணுங்கள். இப்படியே தான் ஃபுல் கட்டிங்கும் நம்ம செஞ்சு முடிக்கணும். ஓகே, இப்போது இந்த பேக்கிங் பேப்பரை விட்டு அந்த ப்ரௌனியை எப்படி நம்ம அழகாக வெளியாக்குறோன்றதை பொறுத்து தான் உங்கள் ப்ரௌனி நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கீங்கன்றது இருக்குது. ஓகே, என்கிட்ட இந்த மாதிரி கேக் வைக்கிற அந்த அந்த இந்த பிளேட் இருக்குது. ஓகே, ஸோ என்கிட்ட கேக் வெட்டுற கத்தியும் இருக்குது. அதனால நான் இப்படியே வச்சு எடுத்துட்டேன். உங்ககிட்ட இல்லைன்னா வெட்டின கேக்கை வீட்டில் இருக்கிற கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கீழே வச்சு ஒன்றா எடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் அடுக்குங்க. மொத்தமாக எடுக்க முடியாது, ஒன்றா எடுத்து அடுக்குங்க. ஏன்னா நம்ம வெட்டிட்டோம், அது அப்படியே வந்துடும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அழகாக எடுத்து இந்த மாதிரி கேக் ட்ரேக்கு மாற்றிருங்க. இப்போ இதை நீங்கள் நுட்டேலாவோ இல்லை ஹர்ஷ்லி ஏதோ யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணலாம். எந்த வேலை உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதை வச்சு நீங்கள் சிம்பிளாக முடிக்கிறதுக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே நுட்டேலாவை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அதை நீங்கள் நீட்டாக இழுத்து விட்டிங்கன்னா ஒரு மாதிரி அந்த பாக்கீஸோட அந்த பாக்கீஸோட இலையோட வடிவம் வரும். நான் ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கேன்னா, எனக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்காது. அதனால் வந்து சும்மா அப்படி லேசாக அது மேலே போடணுன்றதுக்காக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய இனிப்பு பலகாரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இதை ரொம்ப திப்பாலாகவும் செய்யலாம், அப்படியே திக்காகவும் நீங்கள் வரையலாம், இல்லை லேஸாகவும் வரையலாம். டிபெண்ட்ஸ், உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்குது. இது எனக்கு வீட்டில் சாப்பிட்றதுனால இப்படி செஞ்சு வச்சுருக்கேன். நார்மலாக வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனாலோ இல்லை விற்கிறதுனாலோ ரொம்ப அழகாகவே செய்யணும், பார்த்து செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்க்கு. இன்னும் எனக்கு உங்கள் சப்போர்ட் நிறைய வேணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல தரமான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye.